வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்க கிளாஸ்ல சப்ளிமெண்டரி பகுதியான சின்பாத் மை ஃபர்ஸ்ட் வாயேஜ் சப்ளிமெண்டரி போர்ஷன் பார்த்திருந்தோம். சின்பாதினுடைய முதல் பயணம், ஃபர்ஸ்ட் வாயேஜ். ஹி எக்ஸ்பிளைன்ஸ் இட் டு புவர் சின்பாத். ஹி இஸ் அ போர்ட்டர் wherein the rich Sinbad explains his first voyage story to poor Sinbad. ஸோ என்னெல்லாம் நடந்ததுங்கிறத நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி, ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரிக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஷார்பன் யோர் ஆக்ஸ். ஷார்பன் யோர் ஆக்ஸ். உங்களுடைய இந்த கோடாரியை வந்து நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பென்சில்ல ஷார்ப் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப மரத்தை வெட்டணும்னா இந்த ஆக்ஸ் ஆனது ஷார்ப்பா இருந்தாதான் நிறைய மரத்தை வெட்ட முடியும். இல்லாட்டி முடியுமா? இஸ் இட் பாசிபிள் டு கட் மெனி ட்ரீஸ் if at all the axe is blunt? It is not possible, right? So once upon a time there was a king. ஒரு காலத்துல ராஜா இருந்தாராம். அவரோட அரசவையில வந்து அறிவிக்க விடுறாரு. என்னன்னா, எந்த நபரால, எந்த மரம் வெட்டுற நபரால அதிகமான மரம் வெட்ட முடியுதோ அவங்களுக்கு வந்து நான் பரிசு தருவேன். அவங்கள வந்து நிரந்தரமா நான் என்னுடைய கிங்டம்லயே நான் அவருக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்களாம். அதே மாதிரி நிறைய பேர் வராங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய மரம் வெட்டுற நபர்கள் வந்து தன்னுடைய திறனை காட்டுறாங்க. நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு மரம் வெட்டுவேன், 20 மரம் வெட்டுவேன்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து 15 மரம் வெட்டுவேன்னு சொல்றாரு. சரி, இந்த 20 நபர் மரத்தை வெட்டுவேன்னு சொல்றாரு, இவருக்கு வேணா வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம், இவரை வேணா நம்ம வேலைக்கு எடுத்துப்போம் அப்படின்னு அந்த ராஜா முடிவு எடுக்கிறாராம். அந்த ராஜா எடுத்த முடிவு வந்து சரியானதா தான் தோன்றுது அவருக்கு. ஏன்னா முதல் தடவை இவரால ஒரு நாளைக்கு மிஞ்சி போனா 20 மரம் வெட்ட முடியும்னு சொன்னாரு. ஆனா முதல் நாள்லயே பார்த்தோம்னா 30 மரத்தை வெட்டிட்டாராம். பரவாயில்லையே, நம்ம நியமிச்ச ஆள் வந்து இவ்வளவு திறமைசாலியா இருக்காரு. ஒரே நாள்ல சொன்னது என்னவோ 25 மரம் தான் வெட்ட முடியும்னு, ஆனா 30 மரத்தை வெட்டிட்டாரே, பரவாயில்ல, நல்ல திறமையான நபரை தான் நம்ம வேலைக்கு எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம். சோ ஒவ்வொரு நாளுமே வந்து எவ்வளவு மரம் வெட்டுறாங்கங்கிறது இவர் தொடர்ச்சியா பார்த்துட்டே தான் இருக்காரு. முதல் நாள் வந்து 30 வெட்டிட்டாரு. அடுத்த நாள் வந்து குறைஞ்சு போயிடுத்து, 25 மரத்துக்கு வந்துடுது. அதுக்கடுத்த நாள் 18. அதுக்கடுத்த நாள் இன்னும் கம்மி, 10 மரம் வந்துடுது. என்ன பிரச்சனை இவருக்கு? இவ்வளவு திறமைசாலியா ஒரே நாள்ல 30 மரம் வெட்டினாரு, ஏன் இவரால அதே இதை வந்து நீடிச்சு இருக்க முடியல? வை இஸ் இட் தி ஷோயிங் கன்சிஸ்டன்சி? he he had been டஃப் பர்சன் இன் த சென்ஸ், அவருக்கு வந்து அந்த அளவுக்கு திறன் இருந்தது, மரம் வந்து நிறைய வெட்டுறாங்கிற திறன் இருந்தது. அதுவும் அவர் நிரூபிச்சாரே, அதனாலதானே நம்ம வேலைக்கு எடுத்துட்டோம். என்ன பிரச்சனை, ஏன் இவரால நிறைய மரம் வெட்ட முடியல அப்படின்னு பார்க்கலாம். சோ அவர் ஒரு நாள் என்ன பண்றாரு, அந்த மரம் வெட்டுறார். he the king, he goes and meets this woodcutter. He goes and asks him, did you sharpen your axe? I'm sorry, did you sharpen your axe? உன்னுடைய இவன் கையில வச்சுட்டு இல்லையா இந்த கோடாரி, அதை வந்து நீ வந்து தீட்டினியா? did you sharpen it? இல்லையா, ஆஹ் முதல்ல வந்தேன் இல்லையா, அப்ப தீட்டின கோடாரியோடயே சரி, அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஆக்ஸ வந்து நான் ஷார்ப்பனே பண்ணல அப்படின்னு சொல்றாராம். அப்படின்னா எப்படிப்பா நீ ஒரே நாள்ல 25 மரம் வெட்டின, அடுத்த நாள் வந்து குறைஞ்சு போயிடுத்து, எப்படி உன்னுடைய ஆக்ஸ் ஆனது ஷார்ப்பா இருந்தா தானே மரம் வெட்ட முடியும், இல்லாட்டி எப்படி நீ வெட்ட முடியும்? இப்ப நீங்களே பென்சில் வச்சிருப்பீங்க, ஷார்ப்பா இருந்தாதான் ஒரு அழகான ஒரு ஓவியமே வரைய முடியும். அது பிளண்ட் ஆயிடுச்சு, அதோடைய பகுதி, இந்த லெக் பகுதி வந்து ஷார்ப்பா இல்லைன்னா உங்களால வரைய முடியுமா? ஒரு அழகான ஓவியம் வரைய முடியுமா? அதே மாதிரி தானே இந்த மரம் வெட்டுறதுக்கும் அந்த கோடாரி வந்து நல்ல ஷார்ப்பா இருக்கணும் இல்லையா? சோ அவர் அந்த இடத்துல ஒரு நீதி சொன்னாராம். எப்படி வந்து இந்த மரம் வெட்டுறதுக்கு வந்து இந்த கோடாரி வந்து ஷார்ப்பா இருக்கணுமோ, அதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையிலயுமே நீ எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணணும்னு விருப்பப்படுவ. அதுக்கு தகுந்த உழைப்பையும் நீ போடுவ, நிறைய உழைப்பு போடுவ. அந்த வேலையை நம்ம எப்படியாவது நம்மளுடைய கோல்ஸ், குறிக்கோளை வந்து அடையணுங்கிறதுக்கு நிறைய கடின உழைப்பு நீ போடுவ. ஆனா அதே சமயத்துல உன்னுடைய குடும்பத்துக்கும் நீ போதுமான அளவு நேரத்தை செலவழிக்கணும். அதே நேரம் கொஞ்ச நேரம் ஓய்வும் எடுத்துக்கணும். ஓய்வே எடுக்காம நீ வேலை செஞ்சுட்டே இருந்தேன்னா எப்படி உன்னால ஒரு ஃபுல் ப்ரொடக்டிவா வேலை செய்ய முடியும்?
How is it possible for you to put in your complete efforts if at all you haven't taken proper rest? போதுமான அளவு ஆஹ், உறக்கமோ இல்லாட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கலைன்னா எப்படி உன்னால தொடர்ந்து முதல் நாள் விட்ட 30 மரம் அடுத்த நாள் ஏன் குறையுது? ஏன்னா உனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஓய்வு இல்ல, போதுமானதா இல்ல. அதே சமயத்துல நீ இதையே ஒரு இதுவா வச்சுட்டு இருக்க. கண்டிப்பா அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமும் நீ போட்டிருக்க, கடின உழைப்பு போட்டிருக்க, இல்லைன்னு சொல்ல. அதே சமயத்துல மத்த விஷயங்களையும் நீ வந்து வாழ்க்கையில ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் இல்லையா? உன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லயும் நீ நேரத்தை செலவழிக்கணும். இந்த மாதிரி பண்ணேன்னா கண்டிப்பா அது உனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதே சமயத்துல உனக்கு வந்து மோட்டிவேட்டிங்கா இருக்கும். கண்டிப்பா உன்னுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகப்படுத்தும். இட் வில் டெஃபினெட்லி பூஸ்ட் அப் யுவர் ப்ரொடக்டிவிட்டி. கடின உழைப்பு மட்டுமே போராது. அதே சமயத்துல நமக்குங்கிற ஒரு நேரத்தையும் நம்ம ஒதுக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிற நேரம், மற்ற விஷயங்கள், அதாவது நம்ம குடும்பத்தோடையும் நேரத்தை செலவழிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு அந்த ராஜா சொன்னாராம். இதுக்கப்புறம் அந்த மரம் வெட்டுற நபர் இந்த ராஜா சொன்ன போலே அவருடைய வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய உழைப்பையும் போட்டார். அதே சமயத்துல அவர் சொன்ன விஷயங்களையும் வந்து கடைபிடிச்சார். ஸோ இட் இஸ் குட் தட் யூ புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் and hard work towards your goal. But at the same time, you need to prioritize your life and spend time with your family and save time to relax, which is most important, which would boost up your productivity. இப்போ பரீட்சை வருது, நிறைய நேரம் படிக்கணும். அவங்களுக்கு நான் கண் வச்சும் படிப்பேன். அம்மா வந்து டீ போட்டு கொடுப்பாங்க, காஃபி போட்டு கொடுப்பாங்க. அதே சமயத்துல 12 மணி நேரம் படிக்கலாம், எல்லாம் கரெக்ட் தான். அதுக்காக தூக்கமே இல்லாம படிக்க முடியுமா? போதுமான அளவு நேரம் ரெஸ்டும் எடுக்கணும், தூக்கமும் நமக்கு தேவை இல்லையா? கொஞ்ச நேரம் நம்மளுடைய நண்பர்களோட பேசுறதோ, கொஞ்ச நேரம் விளையாடுறது, அதுக்குன்னு நான் முழுக்கும் விளையாடணும்னு நான் சொல்றேன். அது நம்மள எனர்ஜைஸ் பண்ணிக்க உதவிகரமா இருக்கும் இல்லையா? ஸோ யூ நீட் டு ப்ரையாரிட்டைஸ் how you want to invest time so that definitely so that your productivity will definitely increase. So with that good note, I continue with Sinbad, my first voyage supplementary reading. வருஷம் வருதுங்கிறதுனால ஒரு நேரமா எல்லாருமே கடின உழைப்பு போட்டுட்டு இருப்பீங்க. அதே சமயத்துல இந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப அவசியமானது இல்லையா? Thought of sharing this motivating story with you students. ஓகே, இந்த சின்பாத் மை ஃபர்ஸ்ட் வாயேஜ் இதுல நம்ம என்ன பார்த்தோம் இது வரைக்கும்? இதுல முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் நம்ம யாரெல்லாம்? மிர்ஜான் பார்த்திருப்போம். கரெக்ட், மிர்ஜான். நான் கேட்கறதுக்குள்ளேயே பதில் வந்துருது எனக்கு. மிர்ஜான் இந்த ராஜாவினுடைய பெயர். அப்புறம் பாசித் கலிஃபேட், Sinbad the porter, Sinbad the sailor. So Sinbad the sailor, he tells in his story that is about his first voyage to Sinbad the porter. Sinbad sailor, அவர் வந்து அவருடைய அப்பா வந்து மிக பெரிய ஒரு மர்ச்சன்ட், வியாபக வியாபாரர், வியாபாரம் செய்யக்கூடிய நபர். நிறைய பணம் சேகரிச்சிருந்தார். இறந்து போனதுக்கு அப்புறம் அத்தனை சொத்துமே இவருக்கு வந்துடுது. ஆனா இவர் வந்து எப்படி வந்து செலவழிக்கணுங்கிறது இவருக்கு தெரியல. He didn't know how to make use of the money and didn't utilize it properly. So what he does, he spends the money foolishly. இந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்ல, எப்படி செலவு பண்ணணுங்கிற ஒரு சிந்தனை இல்ல. அதனால இது மொத்தத்தையும் செலவழிச்சிடாரு. அப்புறம் என்ன ஆகுது? இஸ் அ ஃபிக்ஷனல் மெரைனர் அப்படிதானே இந்த கதை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ he describes his first voyage to the poor Sinbad, who is a porter. So he plans to sail of Persian Gulf with some goods. எப்படியாவது வந்து வருமானம் தேவை இல்லையா? அதனால அவர் என்ன பண்றாரு? சில சாமான்கள், the goods, he decides to take some goods and plans to sail for Persian Gulf. When he plans to sail for Persian Gulf, அதுல வந்து நிறைய பேர் இவரோட கூட பயணிக்கிறாங்க. இவர் மட்டும்தான் பயணிக்கிறாங்களான்னு பார்த்தோம்னா கிடையாது. இவரோட நிறைய பேர் வந்து பயணிக்கிறாங்க. Many of them sail along with Sinbad the sailor. So
இங்க வந்து சிந்துபாத் வந்து ஒரு ஆச்சரியமா ஒரு இடத்த எட்டி பாக்குறாரு. என்ன இடம் அது? ஒரு தீவு. ஒரு அழகான தீவு இவருடைய கண்ணுக்கு தென்படுறது. கொஞ்ச நேரம் அங்க ஓய்வு எடுத்துக்கலாம், அது என்னன்னு போய் பார்க்கலாங்கிற ஒரு சிந்தனையும் வருது. அங்க போய் பார்த்தா அது பச்சை பசேன்னு இருக்கு அந்த இடம். அந்த இடம் எப்படி இருக்கு? பச்சை பசேன்னு இருக்கு. இவங்களுக்கு வந்து பசி எடுக்கிறது. இட் இஸ் greenery. They stop over there and they plan to cook something. ஏதாவது ஒரு உணவை சமைச்சு சாப்பிடலாம், ரொம்ப பசி எடுக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. அதனால with the help of firewood they plan to cook something. So as soon as they lit this firewood, suddenly there is a jerk. திடீர்னு ஒரு அதிர்வு. அந்த இடத்துல இருந்து இவங்க எல்லாருமே தூக்கி வீசப்படுறாங்க. அது என்னவா இருக்கு? ஒரு பெரிய மீன் இருந்து தூக்கி வீசப்படுறாங்க. ஸோ சம் ஆஃப் தெம் ஆர் லக்கி enough they catch this ship in which they had come. எந்த ஷிப்ல வந்தாங்களோ அதுலயே வந்து ஏறிடுறாங்க. சில பேர் வந்து அந்த நீர்லயே வந்து நீஞ்சிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து அந்த தீவுக்கு அந்த பக்கத்துல வந்து உதவிக்கு யாராவது எங்களுக்கு, சாரி, உதவிக்கு செய்ய முடியுமா யாராச்சும் எங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இவர் என்ன பண்றாரு? ஒரு மரப்பலகை இவருக்கு வந்து கிடைக்கிறது. யாருக்கு? சிந்த்பாத் த செயலர். இவருக்கு வந்து ஒரு மரப்பலகை கிடைக்கிறது, ஒரு உதவிகரமா இருக்கு அவருக்கு. அந்த நீர்ல வந்து அந்த கடல்ல வந்து அப்படியே தத்தளிச்சுட்டு போறாரு. ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்னு. ஸோ somehow he reaches to a lonely place. அந்த இடத்துல வந்து ஒண்ணுமே இல்லை. சுத்தி முத்தி பாக்குறாரு ஏதாவது இருக்குமா அப்படின்னு. ஆனா அங்க ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல வந்து இந்த ஹெர்ப்ஸ், இந்த மூலிகை செடிகள் தான் தென்படுறது இவருக்கு. பசிக்கிறது வேற, என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல. இந்த மூலிகை செடிகள் தான் இவருக்கு தென்படுது. பயங்கர பசி. இந்த படத்துல பார்த்தோம்னா தெரியும். சின்பாத் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹங்க்ரி. ஸோ பட் ஃபார் ஹிஸ் luck he's only able to see herbs around him. இந்த மூலிகை செடிகள் தான் இவர் கண்ணுக்கு தென்படுறது. அந்த வழியா வந்த ஒரு முன்பின் தெரியாத நபர், a stranger, he gives a talk to this person. இந்த சின்பாதோட பேச்சு கொடுக்குறாரு. இவர் வந்து நான் என்னோட வா, நான் உன்னை அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாரு. அவர் இந்த குகைக்குள்ள போறாரு. பார்த்தா நிறைய பேர், நிறைய ஸ்லேவ்ஸ், அடிமைகள் வந்து வேலை செய்யறது வந்து இவரால பார்க்க முடியுது. நிறைய அடிமைகள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ராஜாவுக்கு வந்து இவங்க எல்லாருமே வேலை செய்யறாங்க. அந்த ராஜாவினுடைய பேர் தான் மிர்ஜான். அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க எல்லாருமே இந்த வேலைய செஞ்சிருந்தாங்க. அந்த கடல்ல பார்த்தோம்னா நிறைய விதமான மீன்கள் இருந்தது. அண்ட் ஒன் one specific fish which is mentioned in this supplementary reading is that a ship that had a horn like a bull. Had horn like a bull. So now Sinbad has been appointed as officer. இந்த இடத்துல வந்து ஒரு ஆபீசரா வந்து இவரை வந்து நியமிக்கிறாங்க. So we'll see after this what happens. இந்த பகுதியில இருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இனி கிளாஸ்க்கு. Ships from different parts of the world visited the small island Kingsport regularly. இந்த இந்த கிங்டம், இந்த ராஜாங்கத்தோட இந்த போர்ட்டை வந்து நிறைய கப்பல் வெவ்வேறு நாட்டுல இருக்கக்கூடிய வெவ்வேறு இடங்கள்ல இருந்து இந்த சின்ன தீவு இந்த இடத்துக்கு வந்து நிறைய கப்பல்கள் வந்திருந்தான். எவ்ரி டே ஐ வுட் ஆஸ்க் த விசிட்டிங் sailors about my city பாக்தாத். எந்த ஊரை சேர்ந்தவர் இவர்? பாக்தாத். இவர் வந்து தன்னுடைய இந்த பயணங்கள் அனைத்திலுமே இவர் வந்து இந்த பாக்தாத பத்தி சிறப்பா சொல்லியிருப்பார். ஒவ்வொரு வாயேஜுக்கு அப்புறமுமே சின்பாத் வந்து தன்னுடைய ஊரான பாக்தாதுக்கு வந்து போய் சேரணும்னு தான் விருப்பப்படுவாராம். ஸோ எவ்ரி டே ஹி வுட் ஆஸ்க் விசிட்டிங் sailors அபவுட் தி சிட்டி பாக்தாத். பட் நோ ஒன் நியூ அபவுட் மை சிட்டி. நான் எல்லாரையுமே கேட்பேன், அந்த கப்பல்ல பயணிக்கிறவங்க நபர்கள் எல்லாரையுமே கேட்பேன், யாருக்காவது பாக்தாத பத்தி தெரியுமா, இந்த ஊரை பத்தி தெரியுமான்னு. ஆனா யாருக்குமே அந்த ஊரை பத்தி தெரியல. ஐ லாங்டு டு கோ பேக் ஹோம். லாங்டுனா என்ன? ரொம்ப பெரிய ஏக்கம். எப்பப்பா நம்ம வீட்டுக்கு போவோம். இப்ப நம்மளே வந்து ஒரு சுற்றுலா பயணம் போயிருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருப்போம். ஆனா ஒரு வாரம் தான், இல்லாட்டி மிஞ்சி போனா ஒரு 10 நாள். அதுக்கப்புறம் நம்மளுடைய வீட்டுக்கே மறுபடியும் வரணும், அம்மா கையால சாப்பிடணும்னு நமக்கு தோணும்ல.
அதே மாதிரிதான் சிந்த்பாதுக்குமே பாக்தாதுக்கு மறுபடியும் போகணுங்கிற ஒரு எண்ணம் வருது. ஹி லாங்டுன்னா என்ன, நீளமான அர்த்தம் கிடையாது. ஹி விஷ், he thought of going back to his home. One day, when I was standing on the port, அந்த துறைமுகத்துல நான் நின்னிருந்த போது ஒரு கப்பல் வந்து அந்த போர்ட்டுக்கு வரத நான் கவனிச்சேன். ஐ saw a ship, ஒரு கப்பல் அந்த போர்ட்டுக்கு வரத நான் கவனிச்சேன். இட் வாஸ் த சேம் ஷிப். எந்த கப்பல் அவர் வந்து தூக்கி வீசப்பட்டாரே, அங்க எங்கேருந்து வந்து குதிச்சுதோ அந்த, இட் வாஸ் த சேம் ஷிப் விச் ஹேட் sailed. அதாவது இந்த கப்பல்ல தான் பயணிக்காங்க. ஒரு தீவானது தென்படுது இவங்க கண்ல. சோ அந்த நேரத்துல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம்னு அந்த தீவுக்கு போறாங்க. சோ இந்த ஷிப் இன் விச் he had traveled, he wanted to sail for Persian Gulf. The same ship comes, which had sailed further after leaving me behind, struggling in the sea. அப்ப கடல்ல வந்து எப்படியோ சமாளிச்சுட்டு ரொம்ப போராட்டத்தோட தான் அந்த கப்பல் அந்த இடத்துக்கு வந்து அடையுது. When the captain of the ship saw me, அந்த ஷிப்பை ஓட்டின அந்த கேப்டன் அவர் என்ன பார்த்த உடனே he was greatly surprised to find me alive. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன இந்த பையன் வந்து இன்னும் உயிரோட இருக்கானா, ரொம்ப ஆச்சரியத்தோட என்ன பார்த்தார். he and other crew members என்ன, அந்த கப்பல்ல பயணிச்ச மத்த நபர்கள். he and other crew members, இப்ப நம்ம ஒரு வகுப்பறையில இருக்கோம்னா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள்னு சொல்லுவோம். இப்ப அந்த கப்பல்ல பயணிக்கிற மத்த நபர்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, crew members அப்படின்னு சொல்லுவோம். அங்க இருந்தவங்க எல்லாம் he and the other crew members, the captain of the ship இருக்கட்டும், அந்த கப்பல்ல பயணிச்ச மீதி நபர்களா இருக்கட்டும், என்னை பார்த்த சந்தோஷத்துல எல்லாரும் என்ன கட்டி பிடிச்சிருந்தாங்க. the captain handed over my goods to me, என்னுடைய சாமான்கள் எல்லாத்தையுமே அவர் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. which had been left on the ship. ஆனா கப்பல்ல இருந்து இறங்கிட்டேனே, அதுக்கப்புறம் என்னால அந்த கப்பல்ல மறுபடியும் ஏறவே முடியல. ஏன்னா அது கிளம்பி போயிடுது இல்ல. அந்த சாமான்கள் எல்லாத்தையுமே வந்து இவர் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. among my goods I chose a few valuable items and presented those to the kind king. அதுல இருந்த சில சாமான்கள், ரொம்ப விலை மதிப்பு அதிகமா இருக்கக்கூடிய சாமான்களை வந்து நான் அந்த ராஜாவுக்கு வந்து அன்பா பரிசா கொடுத்தேன். இன் ரிட்டர்ன் த கிங் ஆல்சோ கேவ் மீ எக்ஸ்பென்சிவ் பிரசன்ஸ். ஏன் வந்து இவர் இந்த ராஜா கொடுக்கணும், ஏன்னா அவர் தானே இவருடைய, இந்த ராஜாவினுடைய ஒரு அரசவையில வந்து ஒரு வேலை, ஒரு ஆபீசரா வந்து இவரை வந்து நியமிக்கிறாரு இல்லையா, வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. இவருக்கு எப்படியாவது ஒரு நன்றி கடன் நம்ம காட்டணும், இவர் இந்த இடத்துல வந்து நமக்கு உதவி செஞ்சிருக்காரு, நம்மளும் அவருக்கு பதிலுக்கு ஏதாவது செய்யணுமேங்கிற எண்ணம் இந்த சின்பாதுக்கு இருக்கு. அந்த காரணத்தினாலதான் தன்னுடைய பொருட்கள் கேப்டன் ஆஃப் தி ஷிப் இவர்கிட்ட ஒப்படைச்சோன்னு அவர் என்ன பண்றாரு, அதுல எந்த வேல்யூபிள் ஐட்டம்ஸ், சில வேல்யூபிளான ஐட்டம்ஸ் வந்து அந்த ராஜாக்கு வந்து அன்பளிப்பா கொடுக்குறாரு. அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி அந்த ராஜாவும் ரொம்ப விலை அதிகமா இருக்கக்கூடிய பரிசுகளை வந்து இவருக்கு கொடுக்குறாரு. The ship stayed on the island for a few days. அந்த தீவுலயே வந்து அந்த கப்பல் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருந்துதான், வேற எங்கேயுமே போல. அந்த கப்பல் அதே இடத்துலதான் இருந்தது. இவர் எந்த கப்பல்ல பயணிச்சாரோ அந்த கப்பல் அந்த ராஜாவினுடைய, அந்த ராஜா இருக்கக்கூடிய அந்த தீவுலயே வந்து இருந்துதான். மீன்வைல் ஐ டிட் குட் பிசினஸ். நான் நல்ல வியாபாரமும் நான் செய்யவும் செஞ்சேன், அதே சமயத்துல நிறைய பணம் சம்பாதிச்சேன். அண்ட் ஏர்ன்ட் லாட் ஆஃப் மணி. ஐ டிட் குட் பிசினஸ் அண்ட் ஏர்ன்ட் a lot of money. நிறைய பணம் நான் சம்பாதிக்கவும் செஞ்சேன். இப்ப வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், in this page we have seen that Sinbad finally meets the captain of the ship which he had traveled. Sinbad, he identifies the ship in which he had traveled. Captain of the ship and other crew members. crew members னா அந்த கப்பல்ல பயணிச்சா மத்த நபர்கள். Captain of the ship
we're happy to meet சிந்பாத் த sailor. இங்க எந்த சிந்பாத் பத்தி சொல்லப்படுது? இந்த பணக்காரனா இருக்கக்கூடிய இந்த சிந்துபாத். இந்த சிந்துபாத் தானே அந்த புவர் போர்ட்டரான சிந்துபாத் கதையை சொல்றாங்க இல்லையா? happy to meet, sorry, I missed this word. For the which some of them were expensive. அதுல சில பொருட்கள் வந்து ரொம்ப விலை அதிகமான பொருட்களும் அதுல இருந்து some of them were expensive. இந்த ராஜாக்கு அன்பளிப்பா இவர் சில பொருளை வந்து விலை அதிகமா இருக்கக்கூடிய பொருளா ஒரு அன்பளிப்பா கொடுக்குறாரு. அதே சமயத்துல அந்த ராஜாவும் இவருக்கு பதில் பரிசா ஆஹ் கொடுக்குறாரு. Mhm. When it was time to leave, I went to meet the king. நான் கிளம்பணுங்கிற நேரம் வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த ராஜாவை போய் சந்திக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். நான் போய் அந்த ராஜாவை சந்திச்சேன். I thanked the king for his kindness and all the favors he had done to me. அவர் வந்து அவருடைய கைண்ட்னஸ்கா இருக்கட்டும், அவர் செஞ்ச எனக்கு நன்மைகளா இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் போய் அவருக்கு நன்றி தெரிவிக்கணும்னு நான் நினைச்சேன். போய் நன்றியும் தெரிவிச்சேன். The king again The king again gave me many valuable farewell gifts. அதாவது கிளம்புறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் farewell. அந்த பரிசுகளையும் கூட அந்த ராஜா எனக்கு கொடுத்தாரு. Finally, I returned to my city, Baghdad, as a rich man. திருப்பி நான் என்னுடைய சொந்த ஊரான பாக்தாதுக்கு, என்னுடைய நகரத்துக்கே நான் திரும்பி போறேன். ஆனா எப்படி இப்ப போறேன்? நான் ஒரு பணக்கார நபரா போறேன், பணக்கார மனிதனா நான் போய் சேர்றேன். சின்பாத் completed the tale of his first voyage. தன்னுடைய முதல் பயணத்தினுடைய கதையை வந்து அவர் முடிக்கிறார். டேல், டிஏஎல்இ, வால் கிடையாது, அது டிஏஐஎல். சரியா? இந்த கதையை வந்து சொல்லி முடிக்கிறாரு. யார்கிட்ட? இந்த புவர் சிந்துபாத். போர்ட்டர். The poor porter Sindbad was listening to the amazing tale of Sindbad with all wonder. பெரும் பிரமிப்போடையும் ஆச்சரியத்தோடையும் இந்த புவர் போர்ட்டர் சிந்பாத் வந்து இந்த பணக்காரரா திரும்பி வந்திருக்காரு இல்லையா அந்த சிந்பாத், அவருடைய கதைய ஆச்சரியத்தோட கேட்கிறாரு. சிந்பாத் த sailor then பேட்னா குட் பை, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். சின்பாத் பேட் குட் பை டு தி புவர் போர்ட்டர் அண்ட் ஆஸ்க்ட் ஹிம் டு கம் த நெக்ஸ்ட் டே. இப்ப போயிட்டு வா, நாளைக்கு மறுபடியும் வா, நான் என்னுடைய இரண்டாவது பயணம் அதோட அந்த கதையும் நான் உன்கிட்ட சொல்றேன். பட் பிஃபோர் லீவிங் ஹி பிரசன்டட் சின்பாத் a purse full of gold coins. கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படியே அனுப்பல. இவர் என்ன பண்றாரு? ஒரு பர்ஸ் நிறைய தங்க நாணயங்கள் அதை வந்து பரிசா இவருக்கு கொடுக்கிறாரு. பரிசால அன்பளிப்பா கொடுக்கிறாரு. The unexpected riches overjoyed Sinbad the porter. அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தானே வந்திருக்காரு. திடீர்னு இவ்வளோ தங்க நாணயங்கள் ஒரு பர்ஸ்ல போட்டு குடிச்சோன்னா கொடுத்தோன்னே அவருக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அந்த சந்தோஷத்தை அவரால் நினைச்சு கூட பார்க்க முடியல. He thanked his rich host and went home. அவர் தானே அழைச்சாரு வீட்டுக்கு, என்னுடைய வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாருல, அவர்கிட்ட வந்து நன்றியை தெரிவிச்சுட்டு அவர் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாராம். He thanked his rich host and went home. இந்த ராஜா நிறைய பரிசுகள் வந்து அன்பளிப்பா கொடுக்கிறாரு. பிரசன்ஸா ஒரு மூட்டை நிறைய தங்க நாணயங்கள். இத வந்து யார் கொடுக்குறா? ஒரு பர்ஸ் நிறைய தங்க நாணயங்களை வந்து ரிச் சின்பாத் gives to the Sinbad who is the porter. Mirjan gives away valuable gifts to Sinbad the sailor before he leaves the kingdom. அந்த தீவுல இருந்து அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி நிறைய அன்பளிப்புகளை வந்து இவருக்கும் தர. So with this, the story comes to an end.
ரொம்ப அழகான ஸ்டோரி. ஸோ ஐ ஹோப் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் டு யூ வித் லாட் ஆஃப் பிக்சர்ஸ் தட் ஐ ஹேட் inserted in between. இதுதான் அந்த மீன் which had a uh, which had a horn like a bull. பெரிய பெரிய மீன்கள்லாம் இவர் போற பாதையில பாக்குறாரு. யாரு? சிங்பாத். இந்த கப்பல் பயணித்தும் பொழுது இவங்களாம் தான் ஸ்லேவ்ஸ், அந்த ராஜாவினுடைய கிங்டம். அதுல வந்து வேலை செய்யறவங்க. முன்பின் தெரியாத நபர் இந்த குகைக்குள்ள அழைச்சின்னு போறாரு, அறிமுகப்படுத்துறாரு அந்த ராஜாக்கு. அதனால தானே இவரால பணக்காரரா ஆக முடிஞ்சது இல்லையா? Fine. ஸோ இந்த கதை சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். We will start discussing the answers for the questions asked in our textbook pertaining to Sinbad, my first voyage. ஆனா போர்ட்ல எழுதுற பேட்டர்ன்ல இல்லாம இந்த ஆக்டிவிட்டி ஃபார்மேட்லயே நான் பதில தெரிவிப்பேன். உங்களுக்கு பதில் தெரிஞ்சாலும் நீங்க என்கிட்ட சொல்லலாம். Before I discuss the answer, if at all you're knowing the answer, you can let me know. இந்த கதை முடிஞ்சோடனே ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதுல ஏ பிரிவுல மேட்ச் த ஃபாலோயிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? கிரீன் ஐலாண்ட். கிரீன் ஐலாண்ட். கிரீன் ஐலாண்ட். What is the answer? Does anyone knows? Huge fish. Okay. We'll see whether if it is right or not. Towards the end. Second one, Mirjan. Mirjan. The king. ராஜா. கதையில சொல்லப்படுற ராஜா இவர் தானே இல்லையா? மூணாவது கேள்வி, சிந்த்பாத் த sailor. He's the voyager. அவர் தானே அந்த கதையை தெரிவிக்கிறார். To the poor Sindbad, who is a porter. Sindbad the porter is a poor listener. Is a poor listener. So in the cave, they come across many slaves. Green Island. They find a huge fish. Mirjan is the king. Sindbad the sailor is the voyager. The கடல்ல பயணிக்கக்கூடிய நபர். Sindbad the porter, he was a poor listener. He'll match it with it. Fifth one, slaves, அந்த அடிமைகள். அவங்க எல்லாரும் எங்க இருந்தாங்க? இந்த குகைக்குள்ள இருந்தாங்க. Okay. All the answers are right. நீங்க எல்லாரும் அந்த பதில எழுத முடிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். Sinbad the porter, the poor listener, Green Island, they find a huge fish. Slaves, they are found to be in the cave. Mirjan is the king. Sinbad the sailor is the voyager. இந்த பதிலோட நம்ம மேட்ச் பண்ணணும். Okay. I think you have made note of these answers. Fine. அடுத்தது பி பிரிவுல சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கும் இதே மாதிரி பதில நம்ம பார்க்கலாமா? Rather than writing it on the board, I thought this would be quite interesting because it's having
பிக்சர்ஸ் படங்களை வச்சு நம்ம பதில் பார்க்கும்பொழுது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஞாபகரமாவும் இருக்கும் இல்லையா? மறக்க மாட்டோம். அவ்வளவு எளிமையா மறக்க மாட்டோம். அவ்வளவு எளிதில நம்ம மறக்க மாட்டோம். சாரி. பி பிரிவுல என்ன சொல்லியிருக்காங்க? சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் தி ஒன்ஸ். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல இருந்து சரியான பதில தேர்ந்தெடுக்கணும். Sinbad decided to sail to the Persian Gulf, Mexican Gulf. எங்க பயணிக்கணும்னு அவர் முடிவு எடுக்கிறாரு? Is it Persian Gulf or Mexican Gulf? He plans to sail to the Persian Gulf. Perfect. கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. He was being tossed by powerful waves. அதாவது மேலும் கீழும் தூக்கி வீசப்பட்ட and was thrown on a peninsula or an island. பெனின்சுலா வீசப்பட்டாரா இல்ல இது ஒரு தீவுக்கு வீசப்பட்டார்னு இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கா? தீவு. Was thrown on an island. Thrown on an island. Correct. The men in the cave were all ministers. அந்த குகையில இருந்த நபர்கள், ஆண் நபர்கள் எல்லாருமே வந்து அடிமைகளா இருந்தாங்களா இல்ல மினிஸ்டர்ஸா இருந்தாங்களா? எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஸ்லேவ்ஸ். சூப்பர். கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. The king was a dash person, noble and kind, mean and cruel. ரொம்ப கொடூரமா பாரபட்சம் பார்க்கக்கூடிய ராஜாவா இருந்தாரா இல்லாட்டி ரொம்ப உன்னதமான நபரா, ரொம்ப தன்மையுடன் இருந்தாரா? It was a noble and kind. Noble and kind. Sorry. Was noble and kind. The king gave many valuable dash to Sinbad. ராஜா வந்து நிறைய அன்பளிப்புகள் இல்லாட்டி வெகுமானங்கள், கிஃப்ட்ஸ், ரிவார்ட்ஸ். எந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுவோம்? What did he give? Did he give gifts or rewards? அன்பளிப்பு வந்து நிறைய கொடுத்தாரு. He gave lot of gifts to Sinbad. Super. So before I discuss answers for C subdivision, I'll be asking multiple choice questions pertaining to C fever now. Okay, I'll be discussing answers for the remaining subdivisions in the next class. Okay, we move on to multiple choice questions. சரியான பதில மட்டும் இங்க எழுதினா போதும். அந்த ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணா போதும். One moment, I'll share the screen. Choose the correct answer. Steer. It means guide. Steer means guide. Or the poet's deep wish to be at sea. என்ன இதுக்கான அர்த்தம்? ஓகே, எழுதிப்பீங்க நம்புறேன். Pleasures of sailing, according to the poet, are pleasures of sailing. கப்பல்ல பயணிக்கிறதுக்கான pleasure, சந்தோஷம்லாம் என்ன? Are watching from the shore, கரையோரத்துல இருந்து நின்று வேடிக்கை பார்க்கறது, இல்ல அந்த காற்றினுடைய பாட்டு, ஷிப்ஸ் ஸ்டீரிங் வீல், கப்பலினுடைய இந்த ஸ்டீரிங் வீல், இதெல்லாம் தான் இந்த செயிலினுடைய சந்தோஷம். எதெல்லாம் சொல்லப்படுது? இல்லாட்டி எல்லாமே வா, கொடுக்கப்பட்ட 3 ஆப்ஷனுமே நம்ம சூஸ் பண்ணணுமா? A, B, C, D. In D option, all of the above. All the above. Which will you choose?
The poet asks for a tall ship, a fishing net, a big boat. கவிஞர் வந்து எதை வந்து கேக்குறாரு? ஒரு உயரமான கப்பல், ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு வலை, இல்லாட்டி ஒரு பெரிய படகு. எதை கேக்குறார்? அது என்னுடைய ஆரம்பத்திலேயே இந்த இது சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? Okay. நாலாவது கொஸ்டின். The poet asks for a star to enjoy its beauty during the travel, guide the tall ship, or both A and B. Fifth one. And the wheels kick and the wind song and the white sail shaking. The poetic device used in this line. இந்த poetic device உபயோகிச்சிருக்காங்க? Personification-ஆ, metaphor-ஆ? It has been used in this line. Modification, metaphor, simile. Sixth question. Dash is like a whetted knife. Air, wind, breeze. Which particular word is used in this poem? Is it air, wind, or breeze? இது வந்து இந்த கூர்மையான கத்தியை போல இருக்கு. Okay. Seventh question. I must go down to the seas again, to the lonely sea and the sky. Alliterated words are. இதெல்லாம் வந்து alliterated words. I, again, இந்த இரு வார்த்தைகளா? இல்ல sea, sky. இல்ல இதுல எதுவுமே இல்லையா? I must go down to the seas again. நான் மறுபடியும் கடலுக்கு போகணும்னு நான் விருப்பப்படுறேன். To the lonely sea and the sky. தனிமையுடன் இருக்கக்கூடிய அந்த கடல், இந்த வானத்தை பார்க்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். Eighth one. Trick in sailing term refers to. கடல் பயணத்துல இந்த ட்ரிக்குங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? கடல்ல நீஞ்சது, இல்லாட்டி அந்த கடல்ல நின்று வேடிக்கை பார்க்கறது. A watch at sea or swim at the sea. Ninth one. The poet asks for windy day because take the ship forward, let it would blow away the thick white clouds. I'm sorry, it would. அந்த வெள்ளையா இருக்கக்கூடிய அந்த மேகங்களை வந்து நகர்த்துறதுக்கு அது வந்து உதவிகரமா இருக்கும். இல்லாட்டி ரெண்டுமேவா? ரெண்டு காரணமுமே நம்ம சூஸ் பண்ணலாமா? Tenth one. Meaning of spume. Spume-க்கான அர்த்தம் என்ன? கடல் நீர், இல்லாட்டி கடல்ல இருக்கக்கூடிய நுரை, இல்ல எதுவுமே இல்லையா? எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம்? மீனிங் ஆஃப் ஸ்பியூம். இஸ் இட் சீ வாட்டர் ஆர் சீ ஃபோம்? இந்த பிக்சரை கூட நான் காமிச்சிருந்திருப்பேன். ஸ்பியூம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் காமிச்சிருந்திருப்பேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், today's class we have seen Sinbad my first voyage. இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுல இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம பார்த்திருக்கோம். As well as we have seen multiple choice questions pertaining to the poem Sea Fever. இன்னையோட கிளாஸை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.